ஓம் நமோ நாராயணாய. 108 திவ்ய தேசங்களில் மிகவும் முக்கியமான திவ்ய தேசமாக கருதப்படக்கூடிய 90வது திவ்ய தேசமான மதுரை கூடல் அழகர் பெருமாள் கோவிலில் இன்றைக்கி 108 கலச திருமஞ்சனம் பெருமாளுக்கு நடைபெற்றுச்சுங்க. அது இல்லாமல் நிறைய வகையான வாசனை திரவியங்களாலும் பெருமாளுக்கு மிக அழகாக திருமஞ்சனம் செஞ்சாங்க. இந்த அழகான திருமஞ்சனத்தை பார்த்து நீங்களும் பெருமாளினுடைய திருவருளை பெறுவோம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் பத்து 4ஆம் திருமொழியில் வெண்ணெய் அலைந்த, அதாவது பெருமாளை நீராட்டும் போது பாடக்கூடிய பாசுரத்தை கேட்டுகிட்டே நீங்கள் இந்த பதிவுகளை பார்க்கும்பொழுது மிக அழகாக இருக்கும். ஓம் நமோ நாராயணாய. யசோதை பிராட்டியார் எப்படி கண்ணனை நீராட்டுறதுக்காக அழைச்சாங்களோ அதே மாதிரி பெரியாழ்வாரும் தானும் அந்த யசோதை பிராட்டியாகவே மாறி அவங்க எப்படி கண்ணனை கூப்பிட்ருப்பாங்களோ அதே மாதிரி இவரும் கூப்பிடுற மாதிரியாக அனுபவித்து இந்த பாசுரங்களை பாடியிருக்கிறாருங்க. இந்த பாசுரங்களை நம்ம கேட்டுகிட்டே இந்த திருமஞ்சனத்தை நம்ம பார்ப்போம். 152வது பாடலாக இது அமையுதுங்க. வெண்ணெய் அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணென இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நானொட்டேன் எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நன்னல் அரிய பிரானே நாரணா நீராடவாராய். கன்றுகள் ஓடச் செவியில் கட்டெரும்பு பிடித்திட்டால் தென்றிக் கெடும் ஆகில் வெண்ணெய் திரட்டி விழுங்குமா காண்பன் நின்ற மராமரம் சாய்த்தாய் நீ பிறந்த திருவோணம் இன்று நீ நீராட வேண்டும் எம்பிரான் ஓடாதே வாராய். பேய்ச்சி முளை உண்ணக் கண்டு பின்னையும் நில்லாது என் நெஞ்சம் ஆய்ச்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும் நான் முளைதந்தேன் காய்ச்சின நீரொடு நெல்லிக் கடாரத்தில் பூரித்து வைத்தேன் வாய்த்த புகழ் மணிவண்ணா மஞ்சனமாட நீ வாராய். கஞ்சன் புணர்ப்பினில் வந்த கடிய சகடம் உதைத்து வஞ்சகப் பேய்மகள் துஞ்ச வாய்முலை வைத்த பிரானே மஞ்சளும் செங்கழு நீரின் வாசிகையும் நாறு சாந்தும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அழகனே நீராட வாராய். அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் திண்ணல் உறுதியேல் நம்பி செப்பு இள மென்முளையார்கள் சிறுபுறம் பேசிச் சிரிப்பர் சொப்பட நீராட வேண்டும் சோத்தம் பிரான் இங்கே வாராய். என்னை குடந்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து களகண்டு செய்யும் பிரானே உண்ணக் கனிகள் தருவன் ஒளிகடல் ஓதநீர் போலே வண்ணம் அழகிய நம்பி மஞ்சனமாட நீ வாராய். கறந்த நற்பாலும் தயிரும் கடைந்து உரிமேல் வைத்த வெண்ணெய் பிறந்ததுவே முதலாக பெற்று அறியேன் எம்பிரானே சிறந்த நற்றாய் அலர் தூற்றும் என்பதனால் பிறர் முன்னே மறந்தும் உரையாட மாட்டேன் மஞ்சனமாட நீ வாராய். கன்றினை வாளோலை கட்டி கனிகள் உதிர எரிந்து பின்தொடர்ந்து ஓடி ஓர் பாம்பை பிடித்து கொண்டு ஆட்டினாய் போலும் நின் திறத்தேன் அல்லேன் நம்பி நீ பிறந்த திரு நல்நாள் நன்று நீ நீராட வேண்டும் நாரணா ஓடாதே வாராய். பூணித் தொழுவினில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி காணப் பெரிதும் உகப்பன் ஆகிலும் கண்டார் பழிப்பர் நான் இத்தனையும் இலாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீ வாராய். கார்மலிமேனி நிறத்து கண்ணபிரானை உகந்து வார்மலி கொங்கை யசோதை மஞ்சனமாட்டிய ஆற்றை பார்மலி தொல்புதுவைக்கோன்
பட்டர்புரான் சொன்ன பாடல் சீர்மொழி செந்தமிழ் வல்லார் தீவினை யாதும் இலரே. பொதுவாக நம்மளுடைய பாசுரங்களில் வந்துங்க 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒவ்வொரு 10 பாசுரத்துக்கும் அந்த பாசுரங்களை பாடினா கடைசியாக நமக்கு வந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க. அதே மாதிரி இந்த 161வது பாசுரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேகத்தை விட சிறந்த நிறமுடைய கண்ணனை யசோதை விரும்பி நீராட்டிய விதத்தை பழமையான வில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வார் அருளிச் செய்த செந்தமிழ் பாடல்களையும் பாட வல்லவர்கள் சிறிதும் பாவம் இல்லாதவராக வாழ்வர். இந்த திருமொழியை வந்து சிறுமஞ்சன காலத்தில் வந்து எப்போவுமே சேவிப்பாங்க. அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு தீவினையுமே வராதுங்களாம். அவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு தீவினையுமே அண்டாதுங்களாம் இந்த பாசுரங்களை வந்து படிக்கிறவங்களுக்கு. அதனால் எப்போவுமே பொதுவாக வந்து திருமஞ்சனம் செய்யும் பொழுது, பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்யும்போது இந்த பாசுரங்களை படிச்சுட்டே செய்வாங்க. இந்த அழகான பதிவுகளை பார்த்த உடனே எல்லாருமே இந்த பதிவுகளை பார்த்து பெருமாளுக்கு எப்படி அழகாக திருமஞ்சனம் செய்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்து அவருடைய அருள் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் பெருமாளுடைய திருவருளை பிரிப்போம். வா என்று அழைத்து அருள் புரியக்கூடிய நம்மளுடைய கூழல் அழகர் பெருமாள் வந்து நம்ம தெருவிலேயே போயிட்டு இருந்தால் கூட என்ன பண்ணுவாருங்களாம், வாங்கன்னு கூப்பிட்டு அருள் கொடுக்கக்கூடிய பெருமாள் நம்மளுடைய கூழல் அழகர் பெருமாள். மிக அழகாக ஸ்ரீதேவி பூமி தேவி தாயாரோட உள்ள காட்சி தருவாருங்க. அவர் வந்து நம்ம இப்போது உற்சவராக இருக்கக்கூடிய இந்த வியூக சுந்தர ராஜ பெருமாள் இவரும் நம்மளுடைய ஸ்ரீதேவி பூமி தேவி தாயாரும் இன்றைக்கி மிக அழகாக பல வகையான வாசன திரவியங்களோட திருமஞ்சனம் செய்தாங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக அந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா மிக அழகாக இருக்கும். அந்த மஞ்சள் அபிஷேகம், அப்படி ஒவ்வொரு அபிஷேகம், பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், பழங்கள் அபிஷேகம் அப்படின்னு பார்த்துட்டு பெருமாளை ஒவ்வொரு அபிஷேகமாக வந்து மிக அழகாக வந்து ரசித்து செய்கிறாங்க. இதை நம்மளால் போய் நேரில் பார்க்க முடியாட்டானா கூட இந்த பதிவில் பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு அவரோட திருவருளை வந்து நம்ம பெறுவோங்க. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினை எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள்விசும் வருளும் அருளொடு பெரு நிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். ஓம் நமோ நாராயணாய.